10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1 முதல் கணக்கு பார்க்கிறோம். பின்வருவனவற்றிற்கு A கிராஸ் B, A கிராஸ் A மற்றும் B கிராஸ் Aவை காண்க. இதுல 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதுல முதல் சப்டிவிஷன்ல A என்ற கணத்தின் உறுப்புகளாக 2, -2, 3 மற்றும் B என்ற கணத்தின் உறுப்புகளாக 1, -4 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் கணக்கிட வேண்டியது என்ன? A கிராஸ் B. அப்ப A என்ற கணத்தின் உறுப்புகளை எழுதிடுறோம். 2, -2, 3 கிராஸ். அடுத்து B என்ற கணத்தின் உறுப்புகளை எடுத்து எழுதுறோம். 1, -4. அப்ப A கிராஸ் B அப்படிங்கிறது என்ன? A என்ற கணத்திற்கும் B என்ற கணத்திற்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் அல்லது குறுக்கு பெருக்கல் செய்கிறோம். கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி செய்யலாம்? முதல் கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளோடையும் இரண்டாவது கன உறுப்புகளை வரிசையிட்ட ஜோடிகளா இணைக்கிறோம். இப்போ முதல் கணத்தில் அமைந்துள்ள முதல் உறுப்பு 2, இரண்டாவது கன உறுப்புகளை இணைக்கிறோம். 2, 1, 2, -4. அடுத்து முதல் கணத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்பு -2, இதனோட இரண்டாவது கன உறுப்புகளை இணைக்கிறோம். -2, 1, -2, -4. முதல் கணத்தில் அமைந்துள்ள மூன்றாவது உறுப்பு 3, 3, 1, 3, -4. இப்போ A கிராஸ் B எழுதிட்டோமா? அடுத்து என்ன கணக்கிடணும்? A கிராஸ் A. A என்ற கணத்திற்கும் A என்ற கணத்திற்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் 2, -2, 3 கிராஸ் 2, -2, 3. முதல் கணத்தின் ஒவ்வொரு உறுப்போடையும் இரண்டாவது கன உறுப்புகளை இணைக்கிறோம். 2, 2, 2, -2, 2, 3. அடுத்து -2, 2, -2, -2, -2, 3. முதல் கணத்தின் மூன்றாவது உறுப்பு 3, 2, 3, -2, 3, 3. A கிராஸ் B எழுதிட்டோம். அடுத்து கணக்கிட வேண்டியது B கிராஸ் A. அப்ப B என்ற கணத்தின் உறுப்புகளை முதல்ல எடுத்து எழுதுறோம். B என்ற கணத்தின் உறுப்புகள் என்ன இருக்கு? 1, -4 கிராஸ். A என்ற கணத்தின் உறுப்புகள் 2, -2, 3. முதல் கணத்தின் முதல் உறுப்போட இரண்டாவது கன உறுப்புகளை இணைக்கிறோம். 1, 2, 1, -2, 1, 3. அடுத்து முதல் கணத்தின் இரண்டாவது உறுப்புகளோட இரண்டாவது கன உறுப்புகளை இணைக்கிறோம். -4, 2, -4, -2, -4, 3. B கிராஸ் A எழுதிட்டோம். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம். இரண்டாவது சப்டிவிஷன்ல என்ன கணக்கிடுறோம்? அதே A கிராஸ் B, A கிராஸ் A, B கிராஸ் A. A மற்றும் B யின் உறுப்புகள் இரண்டுமே P, Q என கொடுக்கப்பட்டுள்ளது. ரெண்டுமே சமம். இப்போ A கிராஸ் B எழுதுறோம். A கிராஸ் B. ஏவின் மதிப்புகள் P, Q. கிராஸ் B என்ற கன மதிப்புகளும் P, Q. முதல் கணத்தின் முதல் உறுப்போட இரண்டாவது கன உறுப்புகளை இணைக்கிறோம். P, P, Q. அடுத்து முதல் கணத்தின் இரண்டாவது உறுப்போட இணைக்கிறோம். P, Q, P, Q, Q. A கிராஸ் B எழுதியாச்சு. அடுத்து எழுத வேண்டியது A கிராஸ் A. A என்ற கன மதிப்புகள் P, Q. கிராஸ் திரும்ப A என்ற கன மதிப்புகள் P, Q. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் எழுதுறோம். P, 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 Q, Q, P, Q, Q. அடுத்து கணக்கிட வேண்டியது B கிராஸ் A. B யோட கன மதிப்புகள் P, Q. கிராஸ் Aவும் P, Q தான். புதுசா ஏதும் இதுல எழுதுறது இல்லை.
அதே பி கமா கியூக்கும் ஏற்கனவே கார்ட்டீசியன் பெருக்கல் எழுதிக்கிட்டோம். அப்ப பி கமா பி கமா கியூ கமா பி கமா கியூ. இது முடிஞ்சதுங்களா? அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும். மூன்றாவது சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்கிறாங்க? அதாவது என்ன கொடுக்கப்பட்டுள்ளது? ஏ என்ற கணத்தின் உறுப்புகளாக எம் கமா என்ன, பி என்ற கணத்தின் உறுப்பானது பை, அதாவது ஒரு வெற்று கணம் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப இங்க முதலில் கணக்கிட வேண்டியது ஏ கிராஸ் பி. ஏ என்ற கன உறுப்புகளை எழுதிடுறோம், எம் கமா என்ன கிராஸ் பி அப்படிங்கிறது பை அப்படிங்கிற ஒரு வெற்று கணம் கொடுத்திருக்குது. ஒரு வெற்றற்ற கணத்தோட வெற்று கணத்தை கார்ட்டீசியன் பெருக்கல் செய்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது ஒரு வெற்று கணம். அப்ப ஆன்சர் என்ன? பை. அடுத்து கணக்கிட வேண்டியது ஏ கிராஸ் ஏ. ஏ என்ற கன மதிப்பு எம் கமா என்ன கிராஸ் திரும்ப ஏ எம் கமா என்ன. முதல் கன மதிப்புகளோட இரண்டாவது கன மதிப்புகளை இணைக்கிறோம். எம் கமா எம் கமா என்ன. அடுத்து என்ன எழுதுறோம்? என் கமா எம் என் கமா என். ஏ கிராஸ் ஏ எழுதியாச்சு. அடுத்து என்ன எழுதணும்? பி கிராஸ் ஏ. பி என்ற கணமானது ஒரு வெற்று கணம், அதாவது பை அப்படின்னு நமக்கு கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கு. வெற்று கணம் கிராஸ் எம் கமா என் ஏயின் கனமதிப்பானது பை கிராஸ் எம் கமா என். வெற்று கணத்தோட வெற்றற்ற கணத்தை இணைக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பெண்ணே பை. தேங்க்யூ.